வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. எங்கே காணோம் ஒத்துற சூரியன் அந்த ஹீட்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஆண்டவரையே அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ அவர் கொஞ்சம் டயர்டாக இருக்கார் நேத்தி இன்னைக்கு, அதாவது ஸோ அதனால தான் வரல. ஆண்டவருக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த காலத்தில் நம்மள மாதிரி மனுஷங்கள்லாம் எங்கேயா போகிறது? குணமாய் நாளைக்கு வந்துடுவார். ஃபஸ்ட்டு நியூஸ், சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 6ஓட டீட்டெயில்டு ஸ்பெக்ஸு எல்லாமே லீக் ஆயிடுச்சு. மை காட், இந்தியாவுக்கு வரப்போகிறது இல்லை. இந்தியாவுக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ பார்த்து வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது பண்ணி பட்டும் போடாமல் இருந்துக்கணும். ஃப்ராஸ்டட் டெக்ஸ்டைல் கிளாஸ் பேக்கா. ஸோ கிரிப்புக்கு வந்து சூப்பராக இருக்கும். பிளாக்கு அண்ட் பிளாட்டினம் சில்வரில் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது தவிர ஆல்ரெடி டிஸ்பிளே தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆமாம். ஸோ டிஸ்பிளே வந்து 4Kலேருந்து வந்து 2Kக்கு வந்து மூவ் வராங்க. ஓகே. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு வந்து அதுலேருந்து மூவ் வராங்க, அதெல்லாமே தெரியும். ஸோ கேமராவில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பு. ஸோ லீக் ஆன மாதிரியே அதே மாதிரி தான் 16mm 24mm, அதுலேயே வந்து 48mm போய் 2x ஆப்டிக்கல் ஜூம் இருக்கும். டெலிஃபோட்டோ வந்து 85 to 170mm லென்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப் டு 7x வரைக்கும் ஜூம் போகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட்டு. சூப்பர். கேமராஸில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. 48MP எக்ஸ்மார் அந்த லென்ஸு சோனியோட இது தான், அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ப்ரோ ஃபோட்டோகிராஃபி, ப்ரோ வீடியோகிராஃபி, அது தவிர சினிமா ப்ரோ அப்படின்ட்டு ஒரு புது ஃபீச்சர்லாம் வந்து இருக்கும். எல்லாமே இன்டகிரேட்டட் இன்டூ சிங்கிள் ஆப்பில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஹியூமன் போஸ் எஸ்டிமேஷன் டெக்னாலஜியா, அது இன்னும் பெட்டர் ஃபோக்கஸுக்கு வந்து இந்த மாதிரி புது டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதோ அனிமல் ஃபோக்கஸ்லாம் கொண்டு வந்தாங்க சோனி. வந்து ஹியூமன் ஃபோக்கஸ் டெக்னாலஜி அப்படின்னு கொண்டு வராங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆனது தான். வேப்பர் சேம்பர் கூலிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அதே 5000 mAh பேட்டரி, வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கு. நம்ம ஆடியோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த 360 ஆடியோ, எல்டாக்கு, அந்த டிஎஸ்சி அல்டிமேட் அதெல்லாம் போட்டு மே 17th வந்து லான்ச் இருக்குது. அதுக்கடுத்தது அதே ஈவெண்ட்டில் வந்து சோனி எக்ஸ்பீரியா 10 Mark 6ம் லான்ச் ஆகும் அப்படின்ட்டு ஒரு ரூமர் இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு சீப்பர் பட்ஜெட் ஃபோன் பேர் தான், விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 அப்படின்னு தான் ரூமர். என்ன வருஷன் பெசல் ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குது. அவ்வளோதான். இட்ஸ் சாம்சங் மாதிரி தான். சாம்சங்கில் இல்லையா எல்லாத்துலேயும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு. ஆனாலும் சாம்சங் மாதிரியே அதே மாதிரி இந்த வாட்டி வந்து அல்ட்ரா வைடு 1x, அதே இதில் வந்து 2x ஜூம் ஆப்ஷன். அந்த மாதிரி 48MP கேமரா, மெயின் கேமரா, அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த டச் ஸ்க்ரீன் வந்து லார்ஜ் வைடர் தேன் பிஃபோர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இன்னும் வைடராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார்வர்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ் அதே மாதிரி போன வாட்டி இருந்த மாதிரியே வந்து ஃபார்வர்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கும். ஹெட்ஃபோன் ஜாக்கு இப்படி மிஸ் பண்ண மாட்டாங்க, அதுவும் இருக்குது. சூப்பர். IP65 ரேட்டிங்ஸ், IP68 ரேட்டிங்ஸும் வந்து எக்ஸ்பெக்டட். அடுத்து விவோ வராங்க காம்படிஷன். நம்ம வீக்கெண்ட் வந்து ஓப்போட வீடியோ போட்டிருப்போம். ஆமாம். ஃபைண்டு X7 Ultra. அது காம்படிஷனாக வந்து விவோ X100 Ultra அப்படின்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க சைனாவில். குளோபலுக்கு லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா X100 இப்போ லான்ச் ஆகிருக்கு. நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது குளோபலில் அல்ட்ரா லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகுமா? வாய்ப்பே கிடையாது, தெரில. ஸோ இதுவே 90,000, இப்போ 1 lakh மேலே போயிடும் X100 Ultra அப்படின்னா. வாய்ப்பே கிடையாது. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வேறு வேறு ஏற்றிடுவாங்க. ஸோ அதனால் இந்தியா லான்ச் ஆகுமான்னு தெரில. ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்களோட இது தான். ஆனால் இந்த வாட்டி கேமரா வந்து எல்லா மாதிரியும் லிட்டியா 900 போயிட்டாங்க. எல்லா ஃப்ளாக்ஷிப்லேயும் லிட்டியா 900 தான் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த 1 inch சென்சார் போயிட்டாங்க. அது தவிர அந்த இது இருக்கிற டெலிஃபோட்டோ அது வந்து 200MP 1/1.4 inch சென்சாராக. 200MP டெலிஃபோட்டோ கேமராவில் இண்டஸ்ட்ரீஸ் லார்ஜஸ்ட் டெலிஃபோட்டோ கேமரா போட்டுருக்காங்க. ஃபோன் 2Aக்கு ஒரு நல்ல காம்படிஷன் 2Aக்கு. ஆமாம், இது கேட்குறோன்னு நினச்சேன். ஃபோன் 2A அந்த இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்தது.
அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். இது கோஸ்ட் இமேஜிங் இருக்கா? கோஸ்ட் இமேஜிங் ஆள் அப்படியே கட் பண்ணி இல்லை கோஸ்ட் இமேஜிங் மாதிரி இல்லை, அதை விட கன்றாவியாக இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்து நான் காமிச்சேன்ல உங்களுக்கு. அதுவும் நல்ல லைட்டிங்கு, லோ லைட்டு ஒன்றுமே கிடையாது, நல்ல லைட்டிங்கு, ரொம்ப மட்டமாக இருக்குது, ஓவர் ஷார்ப்னிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த விவோ வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணல அந்த மாதிரி இருக்குது. இப்போ நிறைய பேர் ஓவர் ஷார்ப்னிங் பண்ணுறாங்க. கருமாந்திரம். நீங்கள் வந்து 11R எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யாராவது தரங்கிட்டு. ஆமாம், அவர் ஷேர் பண்ணி 11R வந்து 11 எப்படி எடுத்துச்சு, எங்களோட மேலே வந்து ஒரு வட்டம் மாதிரி வரும், அந்த மாதிரி மூஞ்சியெல்லாம் அப்படியே பவுடர் அடித்த மாதிரி இந்த மாதிரி 11R எடுக்குதான் அப்டேட்டுக்கு அப்புறம், லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு. ஏன் அப்டேட்டில் எல்லாத்தையும் முடிச்சு விட்றாங்கன்னு தெரியல. கரெக்டாக வாங்கும்போது நல்லா இருக்கு. இனிமேல் இந்த அப்டேட்டே தேவையில்லை அப்படின்னு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்து ஸோ அதுக்கு அடுத்தது வந்து IMX 989ஓட இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த ரெட்டியா சென்சாரு. அதுக்கு அடுத்தது ஃப்ரேம் வந்து மெட்டல் ஃப்ரேமு, கிளாஸ் பேக்கு இதெல்லாமே இருக்கும். ஸோ இதோட சாம்பிள் ஷேர் பண்ணியிருக்காங்க பாரு. இந்த ஒரு ராக்கெட், சைனீஸ் ராக்கெட் வந்து ஒன்று போகிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 230 mm அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கேமரா சாம்பிளில் வந்து 230 mm ஜூம் அப்படின்னு போட்டிருக்கு. f1.2.67. ஸோ அதில் வந்து அந்த 200MP டெலிஃபோட்டோ கேமராவில் தான் எடுத்தது அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. அந்த ஜூம்லேயும் நல்லா இருக்குது, குவாலிட்டி வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதான் கிம்பல் ஃபோக்கஸ்ஸு CIPA 4.5 லெவல் கிம்பல். இதில் வந்து ஹை ஸ்பீடு ஃபோட்டோஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களாம். நைட் போர்ட்ரேட்டு, எக்ஸ்ட்ரீம் மேக்ரோ. ஸோ ஆல்ரெடி சிவா சொல்லியிருந்தாரு சூப்பராக இருக்குது மேக்ரோ, சூப்பராக இருக்குது மேக்ரோ, அப்போ இன்னும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து அல்ட்ராவில் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து 12/256, 16/512, 16/1TB மாடல்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ட்டு ரூமரில் இருக்குது. அந்த இமேஜஸ் கூட எல்லா இமேஜஸும் லீக் ஆகிடுச்சு ஆல்ரெடி சைனாவில். எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபன் டச்சை மட்டும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா. X100S இப்போ தான் X100 வந்துச்சு. ஆக்சுவலாக போன வருஷமே வந்துருச்சு சைனாவில். இப்போ வந்து X100S, X100ஓட அப்கிரேடு, X100S, X100S Pro 2 மாடல் வருதான். சூப்பரு. ஸோ இதில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் Dimensity 9300+ ஆல்ரெடி இப்போ லீக் ஆச்சு. நாளைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணிடுவாங்க சைனாவில். அது இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளாசி. அடுத்து ரியல்மி GT Neo 6. இப்போ தான் Neo 6 SE விட்டாங்க 7+ Gen 3 வச்சு. இப்போ வந்து 8S Gen 3 வச்சு வந்து Neo 6 அப்படின்னு ஒரு மாடல் விட்டாங்க. எங்களுக்கு காம்படிஷனு எங்கே வரப்போகிற ஃபியூச்சர் ஃபோனுக்கு காம்படிஷன். அதுக்கு காம்படிஷன். அடுத்து ஸோ 120 வாட், இதுக்கு முன்னாடி 100 வாட் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர வந்து 1 TB வரைக்கும் மாடல்ஸ் இருக்கும். ஸ்டோரேஜ் மோஸ்ட்லி அப் டு 16 GB 1 TB மாடல் இந்த மாதிரி இருக்கும். இனிமேலேருந்து 1 TB நிறைய பார்க்கலாம். இதில் வந்து சைனா விபி, அது குளோபல் மார்க்கெட்டிங் இப்போ இவர் தான் இருக்குது, சேஸ் அப்படின்னு வச்சுருக்காருல. இது வந்து சின்ன இதுதான், என்னது ஹரிக்கேன் வந்து வருது. இது சின்ன டீசர் மாதிரி தான், சின்ன டீசர், சின்னி லாபம், சின்ன இதெல்லாம் தூசு. இப்போ வந்து ஒரு புயலே கிளம்பி வருது, அவ்வளோ இது எல்லாத்தையும் ஃப்ளட் வந்திருக்கு ஆல்ரெடி, எல்லாத்தையும் நாங்கள் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். கர்மா அந்த டேய் மூடுன்னு நீ சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க, ஏன் குளோபல் இந்தியாவுக்குலாம் லான்ச்சே பண்ண மாட்டேங்கிறாங்க. ரியல்மி எப்படி பழைய பட்ஜெட் ஃபோன் தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே இதெல்லாம் ஓடுதானு தெரியல, ஏன்னா விவோ காம்படிஷன் நிறைய இருக்கு இருக்கானுங்க. இது ஏன் OnePlusே இருக்கு, செம காம்படிஷன். இது தண்டமா இருக்குது. அடுத்து இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தா விவோ Y18e, Y18 8000 ரூபாய், Y18 அந்த Y தான். ஸோ இதில் ப்ராசஸர் பார்த்தியா இல்லையா? என்னது யூனிசாக்கா? MediaTek Helio G85. ஓ 4 வருஷமா 5 வருஷமா 5 வருஷம் ஓல்டு. அதிரடி அது இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, Y18ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை. அதில் வந்து ஈல வந்து 13 MP கேமரா, இது வந்து 50 MP கேமரா. அதுக்கப்புறம் 0.08ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? 0.08 மெகா பிக்சல் கேமரா. விஜிஏ கூட இல்லை, விஜிஏ வேணா 0.3 தான் விஜிஏ. 0.08னா என்ன? எங்கே இருக்குது 0.08? ஒரு கேமரா இருக்குது 0.08. அப்போனா போர்ட்ரேட் டெப்த்தாக இருக்கும். இவர் 0.08 செகண்டரி கேமரா, f3.0 அப்பர்ச்சர். டெப்த்து தான் போகணும் நினைக்கிறேன். 5 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது Y18eல. இதில் வந்து 8 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். Y18eயோட ப்ரைஸிங் வந்து 8000 ரூபா 4GB 64GBக்கு. Y18ஓட ப்ரைஸிங் வந்து 9000 ரூபா 464க்கு. 4128க்கு வந்து 10000 ரூபா. ஸோ இது ஆல்ரெடி வந்து சேலில் இருக்குது. அடுத்தது
போட் ஜிடியும் ஆர்சிபியோட அஃபிஷியல் பார்ட்னர் இவங்க தான். வர்ச்சுவல் லாக்கர் ரூம் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க, புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? பரிதாப நிலைமையில் இருக்குது ஆர்சிபியும் ஜிடியும். ஆர்சிபியோட இப்போ அடிச்சு முன்னாடி வந்துட்டு இருக்கானுங்க, ஜிடியை அடிச்சு பின்னாடி தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. பாவம், ரெண்டும் பாவப்பட்ட டீம். அவங்களே ஸ்டார்டிங்ல ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது விட்டாலாவது யாரும் சேர் பண்ணுவாங்க. அதுதான் சரி, அவனுங்க பாவம். அதை விட இவனுங்க ஃபேன்ஸு எல்லாம் டிப்ரெஷன்ல இருக்கானுங்க. 4-5 பேர் அழுதுகிட்டு இருக்கான் ஆர்சிபி தோத்ததை பார்த்து. இப்போ வந்து தனியாக வந்து ஏதோ லாக்கர் ரூம் அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்களா, வர்ச்சுவல் லாக்கர் ரூம். போட்டு பைத்தியக்கார நாய, ஏன்னா எப்போ என்ன பண்ணணும்னு தெரியாது. இதில் வந்து வின் ப்ரெடிக்டர் கேம் இருக்குமா, ஸ்மாஷ் கிரிக்கெட் கார்டு கேமா, இதெல்லாம் இருக்கும். இது உள்ள வின் ப்ரெடிக்டரில் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக வின் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன நடக்க போகுது? ஃபேன்ஸ் கேன் வின் வீக்லி ரிவார்ட்ஸ், மேட்ச் டிக்கெட்ஸு, சைன்டு மர்ச்சன்டைஸு, எக்ஸ்க்ளூசிவ் போட் ஹேம்பர்ஸ். மார்க்கெட்டிங் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். 80,000 சைனப்ஸ் வந்து 2 வீக்ஸ்லேயே வந்துருச்சான். 5,000 லீடர் போர்டு வின்னர்ஸ் இருக்காங்களாம் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. கர்நாடகாவில் குஜராத்லேருந்து இருக்க மாட்டான். அதுக்கு அடுத்தது போட்டு வந்து ஏஆர் கிரிக்கெட் தீம்னு 3D கார்ட்ஸ் அப்படின்னு விட்டுருக்கானுங்க. ஸோ இன்னோவேஷன், பயங்கரமான இன்னோவேஷனு, பர்சனலைஸ் கிரிக்கெட் கார்டு, 3D அவதார்ஸு, செல்ஃபிலாம் அப்லோட் பண்ணால் வந்து இந்த மாதிரி 3D கார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு போட்டுருக்குது. பாரு, தனியாக ஒன்று இப்படி கையில் வச்சு இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஏஆர் ட்ரம்ப் கார்டு, ஸோ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க தான் அஃபிஷியல் பார்ட்னர் இவங்க 2 பேருக்கும். நல்லதெல்லாம் பண்ணுறாங்க. boathead.com அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது அமேஸ்விட் ஜெப் ஆரா. நீங்கள் அமேஸ்விட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப்பில் பார்த்துருப்பீங்க, புதுசாக வந்து ஜெப் ஆரா அப்படின்னு ஒன்று வந்துருக்கு. ஆமாம், அது இன்னும் இல்லையா? பார்த்தேன். ஏதோ ஸ்லீப்பெல்லாம் இது பண்ணுறதுக்காக, ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி புது ஃபீச்சராக. பர்சனலைஸ் ரியல் டைமு, மியூசிக்கு, டெய்லி டிப்ஸு இதெல்லாம் வரும். நான் செக் பண்ணேன் ஏஐபாவோட, ஆனால் காசு அப்படின்ட்டானுங்க. உள்ளே போய் பார்த்தேன், 7 டே ஃப்ரீ ட்ரையலு, அதுக்கப்புறம் காசு கட்டணுன்ட்டு அப்படியே எவ்வளோ காசு சொன்னானுங்க. வேஸ்ட். அங்கே என்னடானா ஏதோ இதெல்லாம் போட்டு ஃபிலாசபியெல்லாம் போட்டுருந்தானுங்க. அதான் ஏதோ டிப்ஸு, அதுக்கப்புறமா ஸ்லீப் இது பண்ணுறதுக்காக, ஃபிசிக்கல் வெல்னஸ்க்காக இதெல்லாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ZepOS 3.5 அமேஸ்விட் பேலன்ஸில் ஆல்ரெடி இருக்குது. மற்ற இதுக்கும் ரோல் அவுட் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஆனால் கண்டிப்பாக ப்ரைஸிங்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ US$ வந்து 2,500 ரூபாயாம் 3 months சப்ஸ்கிரிப்ஷனுக்கு US. ஆனால் இந்தியாவில் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் காசு வச்சா யாராவது இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஜெப்பாரா எனக்கு வந்து ஸ்லீப் இல்லை எனக்கு நார்மலாகவே ஸ்லீப் நல்லா வருது. சும்மா அது அடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்டிக்கர்ஸ், 4 ஸ்டிக்கர்ஸ் வந்து. இது பார்த்தியா நீ? இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் யூஸ் பண்ணி தான் தெரியும். நீங்கள் ஸ்டோரிஸ் புதுசாக போடுறீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நல்லா இருக்குது. ஆடியோ மியூசிக்கு, ஸோ தனியாக வந்து ஒரு ஸ்டிக்கர் ஆட் யுவர் மியூசிக். நீ மற்றவங்க எதில் மியூசிக் ஆட் பண்ணலாம். ஓ, ஃப்ரெண்டோட இதுக்கு வந்து ஆட் பண்ணலாம். ஆட் யுவர் மியூசிக்னு ஒன்று இருக்கும், ஒரு ஸ்டிக்கர். அதில் போய் நீ மியூசிக் இது மாதிரி மற்றவங்களுக்கு ஆட். அப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணால் அதில் வந்து மற்றவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். வாழ்க்கையே சக்ஸஸ் அந்த பாட்டை நான் ஆட் பண்ணி விடுறோம். அடுத்தது ஃப்ரேம்ஸு, தனியாக வந்து ஒரு ஃப்ரேம் ஐக்கான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேயா? சரி. ஒரு இமேஜுக்கு மேலே வந்து ஃப்ரேம் மாதிரி ஒன்று ஆட் பண்ணிட்டு அதில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு ஷேக் டு ரிவீல் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஷேக் த ஃபோன் டு ரிவீல் இன்ஸ்டைட் த ஃப்ரேம் அப்படின்ட்டு ஒரு ஹைட் பண்ணி ஒரு இது பண்ணுற மாதிரி ரிவீல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா, இந்த ஃபோட்டோவை ரிவீல் பண்ணோன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணணும், சென்ட் இது ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓவராக இருக்குது. மெசேஜ் பண்ணால் தான் ரிவீல் ஆகும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சென்சிட்டிவ் கண்டென்ட்டுக்கு இருக்கிற டெம்ப்ளேட் இது. அடுத்தது கட் அவுட்டு ஸ்டிக்கர். உங்கள் ஃபோட்டோவே வந்து ஸ்டிக்கரை மாற்றி அப்படியே கட் அவுட்டாக அப்படியே ஆட் பண்ணிடலாம் டக்குன்னு இமீடியட்டாக. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு. அதுக்கடுத்து ஃபோட்டோஸு, அதான் இதுதான் ஃபோட்டோஸை இது பண்ணுறது, கிரியேட்டிவ் ஸ்டிக்கர். ஓகே, இந்த மாதிரி 4 ஃபீச்சர் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. போட்டு விடுங்க வாட்ஸ்அப், நாளைக்கு ஒரு யூஸ் பண்ணி. அடுத்தது வேர்ல்டு வைட் டேப்லெட் ஷிப்மெண்ட்டு 0.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெயினாக வந்து ஆப்பிள் 8.5% டிக்ளைனு போடு, சாம்சங் 5.8% டிக்ளைன், ஹுவாவே 43% இன்க்ரீஸா? லெனோவோ 13.5% இன்க்ரீஸ், ஷைமி 92.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போடு பாரு, அவ்வளோ விற்றுருக்கானுங்க.
வேற லெவலா. ஆப்பிள் கேட்டால் ஏன் டிக்ளைன் அப்படின்னா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டாங்க. சாம்சங் வந்து காம்படிட்டிவாக நாங்கள் எதுவும் லான்ச் பண்ணல, ப்ரமோஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹுவாவே வந்து பாதாளத்துலேருந்து திருப்பி எழுந்துக்கிட்டு இருக்கு சில மார்க்கெட்டில், சைனாலலாம். அதனால இப்படி இருக்குது. அடுத்தது பி சீரிஸ் வந்து நல்லா விற்றுச்சு லெனோவோக்கு. ஸோ டிட்டாச்சபிள் மாடல்ஸ் அப்படின்லாம் நல்லா விற்றுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஷைமி வந்து சைனாவில் இங்கெல்லாம் வந்து நிறையா விற்றுச்சான். மோஸ்ட்லி அந்த ஷைமி பேடு 6 அந்த சீரீஸ் வந்து நல்லா விற்றுருக்கும். ஓகே. ஃபைனல் நியூஸ், ஆப்பிளோட ஈவெண்ட்டு நாளைக்கு. ஸோ மே 7ஆம் தேதி என்ன எக்ஸ்பெக்டட் அப்படின்ட்டு M4 பவர்டு இது ஐபேடு இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஐ கேபிலிட்டிஸ் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த சிப்பை பற்றி டீட்டெயில்டாக வந்து ஜூனில் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து ஐபேடில் கொண்டு வராங்க, இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 20 பண்ணிவிடுவாங்க, ஆனால் அதை பற்றி ஜூனில் தான் சொல்லுவாங்க. ஜூனில் வந்து டீட்டெயில்டாக அதான் ஒரு மாதம் தானே, எப்படியும் சேல்ஸ் வந்து போகிறதுக்கு ஒரு மாதம் ஆகிடும். அதுக்குள்ளே வந்து அந்த WWDCயில் வந்து டீட்டெயில் பண்ணுவாங்க. 20% தின்னரு, ஸ்மாலரு, 15% தின்னரு. இது ஓஎல்இடி டிஸ்பிளேலுக்கெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த இவெண்ட்டில் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஆக்சசரிஸ், மேஜிக் பென்சில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த ஆப்டிக் ஃபீட்பேக்லாம் இருக்கும், உள்ள டாப்டிக் மோட்டார் இருக்கும், அது இருக்கும். ஸ்குவீஸ் கெஸ்டர் இருக்கும், ஃபைன் மை இன்டகிரேஷன் இருக்கும் அந்த பென்சில்லையே, மேஜிக் கீபோர்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மெயினாக வந்து இவங்க ஐபேடு அந்த ஆக்சசரிஸ் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் போட்டிருக்கு. ப்ரைஸிங்கும் காம்படிட்டிவாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ரைஸிங்லாம் ஏற்ற மாட்டாங்க. மோஸ்ட்லி பழைய ப்ரைஸிங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரிவாம்டு லோ அண்ட் ஏர்பாட்ஸ் கூட லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இல்லை ஃபாலில் தான் லான்ச் ஆகும், இப்போல்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, ஐபேட் மட்டும்தான் இந்த இவெண்ட்டில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இவெண்ட்டில் மேக்லாம் பற்றி கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்களாம். மெயினாக வந்து ஐபேடு, அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதோட ஆக்சசரிஸ் சொல்லுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து அந்த ஈவெண்ட் 35 நிமிஷம் தான் இருக்குமா ஆன்லைன் ஈவெண்ட். ஆப்பிள் ஈவெண்ட் 7:30 மணிக்கு ஆரம்பமா, அதான் 8 மணிக்கு 8:05 முடிச்சிடும். ½ an hourனா இதோ க்ளீஷேடாக இருக்குன்றதுனால 35 minutes. யூஸ்வலாக வந்து பெரிய ஈவெண்ட்னா 1 மணி நேரம்லாம் போகும், 1.5 மணி நேரம். இப்போ வந்து ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறோம். ஷார்ட்டாக. ஓகே, ரைட். இதெல்லாம் தான் இன்னோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம ஆண்டவரோடையும் நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் சி எச் பார்ப்போம்.